பெருமைமிகு வரலாற்று பாரம்பரியங்கள் பண்பாடுகள் நிறைந்த தாயக மண்ணில் தன்னார்வத் தொண்டாற்றி மகத்தான பெரும் வரலாற்று பணியாற்றும் யாழ்ப்பாண பெட்டகம் நிழலுரு கலைக்கூடம் நிகழ்த்தும் முப்பெரும் தமிழ் விழா 2023 மாண்பேற்றி மதிப்பேற்று கௌரவ விருது. வாழ்நாட் பேராசிரியர் பொன்னுத்துரை பாலசுந்தரம் பிள்ளை. வாழ்நாட் பேராசிரியர் பொன்னுத்துரை பாலசுந்தரம் பிள்ளை தாயகத்தில் தலைமை ஆசிரியரும் ஆசிரியையுமான பொன்னுத்துரை நாகரத்தினம் தம்பதிகளின் 4வது புதல்வராக 1941 4/29 நாள் வேலனையில் பிறந்தார். தனது ஆரம்ப கல்வியை கரம்புன் சண்முகநாதன் வித்தியாசாலையிலும் பின்னர் ஊர்காவற்றுறை புனித அந்தோணியார் கல்லூரியிலும் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியிலும் கற்று இலங்கை பல்கலைக்கழக பேராதனை வளாகத்தில் புவியியல் சிறப்பு கலைமானியாக வெளியேறினார். உதவி விரிவுரையாளராக, சிரேஷ்ட விரிவுரையாளராக, பேராசிரியராக, சிரேஷ்ட பேராசிரியராக பணியாற்றி புவியியலில் பல நன்மாணாக்கரை உருவாக்கினார். 1972 இங்கிலாந்தில் உள்ள டாட்ஹாம் பல்கலைக்கழகத்தில் கலாநிதி பட்டத்தினை பெற்ற இவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தால் கௌரவ இலக்கிய கலாநிதி பட்டம் வழங்கப் பெற்றவர். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் துறை தலைவராகவும் கலை பீடாதிபதியாகவும் பணியாற்றினார். 1996 மே முதல் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக உயர்ந்து யாழ்ப்பாண மக்களின் கல்வியில் பல்வேறு அபிவிருத்திகளை ஏற்படுத்தினார். ராமநாதன் நுண்கலை பட்ட படிப்பு மற்றும் உட்கட்டுமானம், துறைகளின் உருவாக்கம் என்பனவும், வெளிவாரி கற்கை நெறி மற்றும் புறநிலை அலகுகளின் கற்கை, ஊடக வளமும் பயிற்சி நிறுவனமும் போன்ற துறைகளை ஆரம்பித்து யாழ்ப்பாண சமூகத்தின் கல்வியில் உயர்வை ஏற்படுத்தினார். அது மட்டுமல்லாது மனை பொருளியல், சமுதாயமும் பிராந்திய திட்டமிடலும், உளவியல், ஊடக கற்கை, சித்திரமும் வடிவமைப்பும், விளையாட்டு விஞ்ஞான அலகு, சமூகவியல் சிறப்பு கலைமானி போன்ற பாடங்களை ஆரம்பித்து யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் தர மேம்பாட்டில் கவனம் செலுத்தினார். வடக்கு புனருத்தாரண புனர்வாழ்வு சபை பணிப்பாளர்களில் ஒருவராகவும், அரச மொழி ஆணைக்குழு உறுப்பினராகவும், உள்ளூராட்சி வட்டார நிர்ணய மீள்பார்வை குழு உறுப்பினராகவும், மாகாண சபை தொகுதி நிர்ணய மீள்பார்வை குழு உறுப்பினராகவும், யாழ் பல்கலைக்கழக பேரவையின் நியமன உறுப்பினராகவும் பணியாற்றியது மட்டுமல்லாது இன்று வரை பல ஆக்க இலக்கிய கட்டுரைகளையும் ஆய்வு முயற்சிகளையும் முன்னெடுத்து யாழ்ப்பாண சமூகம் மட்டுமல்லாது உலகம் பூராவும் உள்ள மக்கள் கூட்டத்தினர் பயன்பெறும் வகையில் தனது கல்வியையும் அறிவினையும் பயன்படுத்தி அரச பணியினை திருத்தமாகவும் நேர்த்தியாகவும் ஆற்றிய எங்கள் முன்னாள் துணைவேந்தர் அவர்களுக்கு பணித்திருந்தகை எனும் விருது வழங்கி கௌரவிப்பதில் யாழ்ப்பாண பெட்டகம் நிழலுரு கலைக்கூடம் பெருமையடைகின்றது.